பிரச்சனை அதெல்லாம் வந்து சிவியர் ஸ்டேஜாக பேண்டிஸ் வந்து ஓட்டையாகிற மாதிரியெல்லாம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுச்சு அப்படின்னா, அடிக்கடி உங்களுக்கு பேண்டிஸ் ஓட்டையாகுது அப்படின்னா, அது வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்கீங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, பெண்களுக்கான ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதனால் ஆண்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனை தான். நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், எனக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சு, அதை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நான் வந்து இது மாதிரி பிரச்சனையெல்லாம் யாருக்கும் பெருசாக இருக்காதுன்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணுறத பார்த்தா என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, அது மன ரீதியாக நமக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத இது நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி என்னை விட ரொம்ப கொடுமையாக வந்து மன ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அந்த வெள்ளைப்படுதல்னால. ஈஸியாக சில பேர் வந்து இந்த வெள்ளைப்படுதலை கடந்து அதே மாதிரி அதே கமெண்ட்டில் வந்து ஈஸியாக வெள்ளைப்படுதல் வந்து எனக்கு ரொம்ப மாசமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் நான் வந்து அப்போக்கி ஏதாவது டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா வெள்ளைப்படுதலை நம்ம நார்மலாக விட்டுறக்கூடாது. பீரியட்ஸுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருக்கிறது நார்மல் தான். அதே சமயம் பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 12ஆவது நாள் 13ஆவது நாள் வந்து நமக்கு வெள்ளைப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நார்மல் தான். ஏன்னா அப்போ வந்து எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி ஒரு 10 எனக்கு பீரியட்ஸ் வர நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் எனக்கு வெள்ளைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா தயவு செய்து டாக்டரை போய் பாருங்கள். நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோட கமெண்டில் அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இப்போ வரைக்கும் நான் ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆகலை அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு வர ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, லைட்டாக ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு நல்ல தண்ணியாக வாட்டர் கலரில் தண்ணியாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ஜெல்லி மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி சில பேருக்கு வந்து அப்படியே தயிர் இருக்குல்ல, அதே மாதிரி தயிர் கெட்டி தயிராக இருக்கும்ல, அது வந்து அது மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் மெரூன் கலரில் பிளட்டு கலந்து வந்தாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், நல்ல டாக்டரை பாருங்கள். இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கும், அதுலேயே ஒயிட் டிஸ்சார்ஜ்லேயே இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நார்மல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அப்புறம் வந்து அந்த சர்விக் அந்த ஏரியாவில் வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இதை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா கேன்சர் வரைக்கும், அந்த செர்விக்கல் கேன்சர், அந்த செர்விக்கல் வாயில் வந்து கேன்சர் வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குமே வந்து எனக்கு இருந்த அந்த இச்சிங் வந்து சால்வ் ஆனது இந்த ஹாஸ்பிட்டல் போய் தான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நானுமே வந்து 3 தடவை அந்த டாக்டர்கிட்ட போய், ஃபஸ்ட்டு 2 டாக்டர்கிட்ட போனேன், டைனகாலஜிஸ்ட்டை, லேடி டாக்டர்கிட்ட. எனக்கு வந்து ரிசல்ட்டே கிடைக்கல. என்னால் இச்சிங் தாங்கவே முடியலை, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஒரு வெளியில் கூட என்னால் போக முடியாது, ஏன்னா இச்சிங்னால வந்து அங்கேயும் போயிட்டு நம்ம ஏதாவது இது பண்ணி எப்படி சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. வெளியில் கூட போகிறதுக்கு கூச்சமாக இருக்கும். அந்தளவுக்கு இச்சிங் ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப மன உளைச்சலாக ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு 2 லேடி டாக்டர்கிட்ட போய் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை. எனக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. நான் என்ன எனக்கு இச்சிங் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அப்போ அந்த டாக்டர்கிட்டே 3 தடவை போனதுக்கப்புறம் தான் என்னால் அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு மன உளைச்சலாக நம்ம சூசைடே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும். அப்படியெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ. நம்ம சொல்லுவோம் ஈஸியாக சொல்லிடுவாங்க ஒயிட் டிஸ்சார்ஜ்னு, பட் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் இப்படியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் தானே, பக்கத்தில் ஏதாவது டேப்லெட் வாங்கிப்போம், ஏதாவது லோஷன் அந்த மாதிரி ஏதாவது வாஷ் பண்ணுறது வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க,
சிட்ரஸின்னு ஒரு டேப்லெட் இருக்கா. அந்த டேப்லெட்டை வந்து போட்டோம் அப்படின்னா அந்த இச்சிங் ப்ராப்ளம் வந்து இருக்காதான். அது மாதிரி எப்போல்லாம் இச்சிங் ப்ராப்ளம் வருதோ அதை வாங்கி போட்டுப்பாங்க. அது வந்து அரிப்புக்கு உள்ள சிட்ரஸின் டேப்லெட் இருக்குல்ல, அது போட்டாலே சரியாகுமா. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது பெருசாக இன்ஃபெக்ஷன் பெருசாக்கி விட்டுட்டு அப்படின்னா நம்ம நினச்சே பார்க்காத வியாதியெல்லாம் வரும். நானுமே இந்த இச்சிங் வந்து எனக்கு தீரவே இல்லை ஒரு கிட்டத்தட்ட 6-7 மாதமா. அப்போ நானே பயந்தேன் ஏதாவது ஒன்று வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்லாம் சில நேரம் தூக்கமே இருக்காது. என்ன பண்ணுறது அப்படின்லாம் பயந்தேன். அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் வந்து நான் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நான் சால்வ் பண்ணிட்டேன். அது வரைக்குமே எனக்கு பெரிய மன உளைச்சல் தான். எனக்கு இந்த மாதம் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் ஆகிட்டு. அதான் அது மாதிரி வந்து நிறைய லேடிஸ் இருக்கீங்க. நல்ல டாக்டராக பாருங்கள், நல்லா செக் பண்ணுங்கள். ஸ்மெல்லு வருது, பக்கத்துலேயே உட்கார முடியலை, நமக்கே தெரியுங்களா நம்ம மேலே ஸ்மெல்லு வருது அப்படின்னாலே அது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் தான். நீங்கள் போனீங்க அப்படின்னா டாக்டர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டீங்கனாலே போதும். அதாவது லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா 1-2 தடவை போனாலே உங்களுக்கு சரியாயிடும். அதனால் எதாக இருந்தாலும் லேடி டாக்டரை போய் பாருங்கள். நல்லா பார்க்குற டாக்டராக போய் பாருங்கள். நான் 2 லேடி டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்த்ததெல்லாம் எனக்கு செட் ஆகலை. அவங்க கொடுத்த டேப்லெட் எனக்கு கேட்கல. அப்புறம் 3ஆவதாக ஒரு ஜென் டாக்டர்கிட்ட போய் தான் எனக்கு வந்து 3 தடவை அதுவும் அவங்கள்ட்ட போய் தான் எனக்கு கேட்டுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு டாக்டராக மாற்றி மாற்றி பாருங்கள். எங்கே உங்களுக்கு சரியாகுதோ அங்கே வந்து அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க வீட்டு வைத்தியம், அதை வாங்கி குடி, அதை அரைச்சி குடி, இதை அரைச்சி குடின்னு. அந்த காலம் மாதிரி நம்மலாம் இந்த காலத்தில் வந்து அரைச்சி எல்லாம் குடிக்கிற அளவுக்கு நமக்கு டைமும் கிடையாது. அது டைமே இருந்தாலும் அதை எடுத்து பண்ணுற அளவுக்கு பொறுமையும் கிடையாது. அது மாதிரி அதெல்லாம் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு சரியாகலைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருங்க. ஏன்னா வந்து சாதாரண விஷயம் இல்லை வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது. நமக்கு முடி அதிகமாக கொட்டும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோதான் பசங்களுக்கே இப்போலாம் சின்ன பிள்ளையில ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறாங்கல்ல, 6th 7thலேயே ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கே வந்து ஒயிட் டிஸ்டர்ஸ் அவ்வளவு இருக்குது. அவங்களோட பேண்டிஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த பசங்களுக்கு உடம்புல சதையே போடாது. நம்ம எவ்வளோதான் சாப்பாடு கொடுத்தாலும் தயவுசெய்து அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களில் இருக்கிறப்பயே அவங்களையும் போய் ஹாஸ்பிட்டலில் காமிங்க. சாதாரணமாக நினச்சிக்காதீங்க வெளில தானே படுதுன்னு. அது வந்து பீரியட்ஸுக்கு 3 நாள் முன்னாடி பின்னாடி படுறது தப்பு கிடையாது. பட் பீரியட்ஸ் இல்லாத நாள் எல்லா நாளும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா அவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருக்குன்னு அர்த்தம். ஹீட்டை தணிக்கிறதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கொடுங்க. இல்லை எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு அப்படின்னா தயவுசெய்து டாக்டர்கிட்ட போங்க. அதுக்கப்புறம் வந்து பேண்டீஸ்லாம் சில பேருக்கு அடிக்கடி வந்து ஓட்டை விழுந்துடும். புதுசாக வாங்கி போடுங்க, டக்குன்னு ஓட்டை விழுந்துடும். அதுக்கு காரணமே இந்த இச்சிங் ப்ராப்ளம் தான். ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகி ரொம்ப ஸ்மெல் வந்து இச்சிங் வந்ததுன்னா அந்த மாதிரி ஓட்டையாக பேண்டீஸ் ஆகிடும். அது காரணம் நம்ம போட்டு இச்சிங் ஆகுறதுனால போட்டு இது பண்ணுறதுனால நமக்கு அந்த பேண்டேஜ் ஃபுல்லாக வந்து நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, நம்ம ஓட்டையாயிடும். அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நிறையா ஆயிருக்கு. இப்போ தான் எனக்கு தெரியுது. நானே இப்போ தான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி பிரச்சனை. அதெல்லாம் வந்து சிவியர் ஸ்டேஜ் பேண்டேஜ் வந்து ஓட்டையாகிற மாதிரியெல்லாம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டுச்சு அப்படின்னா, அடிக்கடி உங்களுக்கு பேண்டேஜ் ஓட்டையாகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்கீங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா என்னோடய கமெண்டில் சாதாரணமாக நிறைய பேர் சொல்கிறீங்க, பட் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோவும் வந்து அதுக்காக தான் எடுக்கிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோ போட்டதே அவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டாக்டர் வந்து எந்த டாக்டர் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கேகே நகரில் இருக்க டாக்டர் தான். நீங்கள் வந்து எங்கெங்கேருந்தோ வீடியோ பார்க்குறீங்க, அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நல்ல டாக்டராக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சரியாயிரும்.